ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 3:44 வரை, பின்பு சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி காலை 8:56 வரை, பின்பு அமாவாசை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் பிற்பகல் 3 மணி வரை, பின்பு யோகம் சரியில்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 9 முதல் 10 வரை, காலை 10 முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 முதல் மாலை 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும். தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இன்று அனைத்தும் சாதகமான பலனை அளிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வண்டி வாகனம் சம்பந்தமாக புதிய யோசனை உருவாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். இன்று வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் தனவரவு உண்டாகும். தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும். எதிர்பார்த்த விதமாக இன்று பூமி சம்பந்தமான தொடர்புகள் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. தொட்டது துலங்கும். இன்று நினைத்தது யாவும் நிறைவேறும். திடீர் தனவரவு ஆதாயம் பெருகும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். நண்பர்களுடன் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் தனவரவுடன் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். சொத்து வழக்கு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலக பணிச்சுமை சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். தொழிலில் திடீர் தன வளர்ச்சி மற்றும் தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கடல் கடந்த பயணத்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் தோன்றி மறையும். எனினும் எதிர்பார்த்த தனவரவுடன் நீங்கள் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். அதனால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடனும் சனியுடனும் சந்திரனுடனும் இணைந்து இருப்பதால் இன்று அனைத்து காரியங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். நீண்ட நாள் வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்றே சாதகமான பலனையும் தரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபார நிமித்தம் வெளிநாடு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த பலன் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த மனத்துயரம் விலகும். திடீரென்று சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக மற்றும் உங்களது தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எண்ணங்களும் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே,
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சற்று கவனம் தேவை. எதையாவது மறந்து வைத்துவிட்டு வீட்டில் கலகம் செய்ய நேரிடும். கோபங்கள், மனத்துயரங்கள் இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகளை உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் வெளியூர் சம்பந்தமாக மனத்துயரம் கொள்ளும் விதமாக செய்தி வருவதால் இன்று உங்களுக்கு சற்று மனத்தடுமாற்றம் உண்டாகும். நினைத்த காரியம், நினைத்த பணம் வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் தொழிலில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்களுக்குள் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று சற்று மனக்கலக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் எதிலும் கவனமாக இருக்கவும். பயணங்கள் நிமித்தம் சற்று அலைச்சலும் பணவிரயங்களும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லது. மனைவியிடம் கலகம் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடன் சற்று தர்க்கம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். இன்று அனைத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையும் விதம் இன்று உங்களுக்கு செய்தி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான சுப செய்தியும் வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பயண அலைச்சலும் உண்டாகும். விரைய செலவுகளும் வந்து சேரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திடீரென்று அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். குழந்தைகளால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் அலட்டிக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். அரசியலில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமையும். எதிர்பார்த்த வெற்றியும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக கேஸ் வழக்கு இருப்பின் அது வெற்றி பெறும் சாதகமான சூழலும் அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே என்றும் கலகம் இருந்தாலும் இன்று அவை சாதகமாகவும் அன்பு மேலோங்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சூரியனுடனும் சனியுடனும் சந்திரனுடனும் இணைந்து இருப்பதால் பூமி சம்பந்தமாக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை தரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். எதிர்பாரா விதமாக இன்று தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக படிப்பதற்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லைகளுக்கு சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தன உதவி கிடைக்கும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். குழந்தைகளால் இன்று உங்களுக்கு இனிய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உறவினர்களின் வருகையும் புதிய பேச்சுவார்த்தையும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு தொழிலில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் தலைமை பதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான லாபம் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பு உடையவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியுடன் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள். அன்புடன் இருப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே,
பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்திக் கொள்ளவும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் வெற்றி உண்டாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை சாதகமான பலனை தரும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் பட்டறை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். புதிய முயற்சிகளும் கைகூடும். திடீர் தனவரவும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் வேலைவாய்ப்பு அமையும். அலுவலக பணி சுமை சற்று குறையும். இன்று எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அதற்கு தகுந்தாற்போல் இன்று அனைத்தும் சாதகமான பலனை உங்களுக்கு தருவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள். இன்று தாய் வழி உறவால் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக அமையும். எதிர்பார்ப்புகள் இன்று ஈடேறும். திடீர் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான செய்தியும் உண்டாகும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் இடம் மாற்றம் பணிமாற்றம் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். தொட்டது துலங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். அரசு தொழில் தொடர்பால் நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. இன்று யாவும் சாதகமான பலனை அளிக்கும். செல்வாக்கு அதிகமாகவே இருக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பேச்சாற்றல் அதிகமாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளால் இன்று பாராட்டுகள் கிடைக்கும் விதமாக இருக்கும். அரசு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீர் ஆதாயமும் தனவரவும் வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை உங்களது ஆசைகளும் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். சட்டத்துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். சமுதாயத்தில் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சகோதரர்கள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிரயாணத்தால் எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சொத்து தர்க்கங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அது சாதகமான பலனை தரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உண்டு. தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறும். இன்று பிரயாண அலைச்சல்களுடன் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் வளர்ச்சி இரட்டிப்பு லாபத்தை தரும். எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் சூரியனும் புதனும் சந்திரனும் இணைந்துள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். எனினும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரம் உங்களுக்கு அதிகமான போதையை தரும்.
மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள். திடீர் பதவி உயர்வு, தலைமை பொறுப்பு வந்து சேரும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பதவி வந்து சேரும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இன்று அமையும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திடீர் பிரயாண அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். பிரயாணம் மூலம் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். வீண் செலவுகள் அதிகரிக்கும். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் அதிகரிக்கும். திடீர் சுப செய்திகள், சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் ஆதாயமும் மற்றும் தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமாக தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தர்ம குணங்கள் அதிகமாகும். ஆலய பணிகளில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்று வெற்றி பெறும் நாளாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நிறைவேறும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மூலிகை ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் ஆதரவுடன் புதிய கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பிரயாண அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் அதிகமாக இருக்கும். கட்டிடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம், தலைமை பதவி வந்து சேரும். அரசியலில் எதிர்பார்த்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிரிகளை வெல்லும் தந்திரத்தை நீங்கள் செய்வீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். பணத்தை எப்படி வரவழைப்பது என்பது பற்றி ஆராய்ச்சிகள் உண்டாகும். தனவரவே அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாகும். வாகன சம்பந்தமாக புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனம் உங்களது வீடு தேடி வரும் விதமாக உங்களுக்கு பரிசாகவோ அல்லது நீங்கள் கடன் உதவி மூலம் பெறுவதாகவோ இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களது தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவும் இன்று அமையும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஏனோ இனம் புரியாத கவலை உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். திடீர் உடல் உபாதைகள் வரும். அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சகோதர வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். உங்களது ராசியிலேயே ராகுவும் சுக்கிரனும் இருப்பதால் தேவையில்லாத கவலைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறையில் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். பேச்சாற்றல் திறமை அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும் விதமாகவே
இருக்கும். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் கூடும். அரசியலில் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். இன்று எதிர்பார்த்த வளர்ச்சியும் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். இன்று திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.